ஆண்டவரே ஸ்தோத்திரங்கப்பா. ஒரு நாள் கரண்ட் இல்லாட்டனாலே எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் கரண்ட் இல்லாமல் தண்ணி இல்லாமல் போனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் பாத்ரூம் அடைச்சிக்கிட்டாலே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் எங்கள் தேவைகளுடைய வருமானங்கள் குறையும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு சின்ன வியாதி வந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வயதானவர்களை நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. இப்படி அடுக்கி கொண்டே போகிடலாம். ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவன் தேவைகளுக்காக எவ்வளோ கஷ்டப்படுகிறான். ஆமாம் தேவனே, இந்த நாட்டில் பாருங்கள், 2 தலைவர்களுக்கு நான் பெரியவனா நீ பெரியவனா, என்னுடைய கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதற்காக எத்தனை உயிர்களையும் நான் பலி கொடுப்பேன் என்று அவர்களுக்கு இந்த உயிர்களை பழி வாங்குகிற ஒரு பிசாசானது அவர்களை பிடித்திருக்கு. அவர்கள் தலைவர்கள் அல்ல, பிசாசு பிடித்தவர்கள். ஆமாண்டவரே, இந்த உலகத்தை நீர் அவர்கள் மூலம் அழிக்கணும்னு நினச்சிருந்தா அதை நானும் யாரும் தடுக்க முடியாது. அந்த தலைவர்களுக்குள்ளே இப்படி ஒரு வெறி கொள்வதனால எத்தனையோ மக்கள் அநியாயமாக மறித்து போகிறாங்களே. எத்தனையோ தலைவர்கள் தங்கள் கடைசி நாட்களில் தோற்று அவர்கள் போகும்போது கூட தன்னோடு கூட 1000 ஜனங்களை யுத்தத்துக்காக பறி கொடுத்து பரிதவிக்க விட்டு போகிறார்கள். அந்த பரிதவிக்கும் ஜனங்களுடைய மனநிலை நான் சாதாரணமாக இருந்து நினச்சி பார்க்கும்போதே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதே. அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆண்டவரே? எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஒரு மனச்சாட்சி உள்ளவனாக கேட்குறேன். அந்த தலைவர்களுக்கு ஒரு மனச்சாட்சியை விட்டு இந்த மக்களுக்காக நம்ம வாழ்வோம், இந்த மக்களின் தலைவராக ஒருவராக இருப்போம், இந்த மக்களுக்காக நம்ம இறங்கி போவோம். நம் மறிப்பதனால் பிரயோஜனம் இல்லை, இந்த மக்களை அழிப்பதனால் நம்மளுக்கு என்ன லாபம் என்று கொஞ்சம் சிந்தித்து பார்க்க சொல்லும். கர்த்தாவே, இதை செய்யன்னு சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்வதற்கு தகுதி இல்லை. ஒரு சாதாரண மனிதனாக மனச்சாட்சி உள்ளவனாக வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.